முக்கிய தலைப்புகளை 30 நிமிடங்களில் பார்க்கலாம். சர்வதேச முதலீடுகளை ஈர்க்க இன்று அமெரிக்கா புறப்படுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கட்சி ஆட்சி பொறுப்பை தோள்களில் சுமந்தபடி பயணிக்க உள்ளதாக அறிக்கை. தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் சென்னை நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆஜர். 70 வயதானதை கருத்தில் கொண்டு நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க கோரிக்கை. அண்ணாமலையை கடுமையாக சாடிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்க தகுதியில்லை என காட்டம். உங்களுடைய நிலைமை ஒரு விட்டில் பூச்சி. விட்டில் பூச்சி எத்தனை நாள் தெரியுமா? அதோட வாழ்க்கையே 7 நாள். விட்டில் பூச்சி ஒரு முழுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மின்மினி பூச்சி. இந்த அளவுக்கு தான் அண்ணாமலையினுடைய அந்த ஒரு அரசியல் நிலைமை இருக்கு. மோடி தோற்பார் என எடப்பாடி பழனிசாமி கூறவில்லை. அண்ணாமலையின் குற்றச்சாட்டிற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு வணக்கம் தமிழ்நாடு நேர்காணலில் மறுப்பு. இபிஎஸ் மீதான விமர்சனத்தை வாபஸ் பெற மாட்டேன் என ஜெயக்குமாருக்கு அண்ணாமலை பதிலடி. அதிமுகவில் 70 வயதிலும் தலைக்கு டை அடித்துக் கொண்டு இளைஞர்கள் என சொல்கிறார்கள் எனவும் விமர்சனம். அதிமுகவினுடைய தலைவர் இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா 70 வயசுக்கு மேல சில தலைவர்கள் டை அடிச்சுட்டு இளைஞன் நினைச்சுக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் டை அடிச்சா இளைஞன் நினைச்சுக்கிறாங்க. இளைஞன் டை அடிக்கிறது இல்ல, பேச்சுல, செயல்ல, வீரத்துல, ஆற்றல்ல, மக்கள்கிட்ட பேசக்கூடியதுல தான் இருக்கோ தவிர டை அடிக்கிறதுல இளைஞர் பண்பு கிடையாது. தலைவர் பதவி என்பது வெங்காயம் மாதிரி உரித்தால் ஒன்றுமே இருக்காது. லண்டன் பயணத்தை முடித்துக் கொண்டு பாஜக தலைவராகத்தான் வருவீர்களா என்ற கேள்விக்கு அண்ணாமலை பதில். பதவி இருக்கு போலாம் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வெங்காய பதவி, வெங்காயத்தை உரிச்சிங்கன்னா உள்ள ஒண்ணு இருக்காது. அது மாதிரி தான் தலைவர் பதவி. உரிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ஒண்ணு இருக்காது. ஒரு சேர் இருக்கும், ஒரு டேபிள் இருக்கும், ஒரு டேபிள் வெயிட் இருக்கும், ஒரு பென் இருக்கும். அதை நீங்க பிரமாதமா கூட பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நான் பார்க்கலீங்கன்னா. எடப்பாடி பழனிசாமியை தரக்குறைவாக பேசியதாக அண்ணாமலையை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். மலையாள நடிகர் முகேஷ் மீது மேலும் ஒரு பாலியல் புகார். நடிகையின் தாயிடம் தவறாக நடந்து கொண்டதாக சக நடிகை குற்றச்சாட்டு. பாலியல் தொல்லை தந்ததாக நடிகை மினு பிளாக்மெயில் செய்கிறார் என மலையாள நடிகரும் கொல்லம் சிபிஎம் எம்எல்ஏவுமான முகேஷ் குற்றச்சாட்டு. வெளிப்படையான விசாரணைக்கு தயார் எனவும் அறிவிப்பு. மலையாள நடிகர்கள் மீதான பாலியல் புகார்கள் குறித்து கேள்வி கேட்ட செய்தியாளர்களிடம் கோபப்பட்ட மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி. ஊடகங்களுக்கு நல்ல தீனி கிடைத்து விட்டதாகவும் அதை வைத்து பணம் சம்பாதிப்பதாகவும் விமர்சனம் செய்ததால் செய்தியாளர்கள் அதிர்ச்சி. മീഡിയയ്ക്കുള്ള ഒരു തീറ്റയാണ്. എൻ്റെ വീട്ടിൽ നിന്ന് ഇറങ്ങി വരുമ്പോൾ എൻ്റെ വീട്ടിലെ കാര്യം ചോദിക്കണം. അമ്മ അസോസിയേഷനിൽ നിന്ന് ഞാൻ ഇറങ്ങി വരുന്ന സമയത്ത് നിങ്ങൾ അതുമായിട്ട് റിലേറ്റ് ചെയ്ത കാര്യങ്ങൾ ചോദിക്കും. ഇല്ല, ഇത് നിങ്ങളുടെ തീറ്റയാണെന്നാണ് ഞാൻ മനസ്സിലാക്കുന്നത്. നിങ്ങളുടെ മീഡിയയ്ക്കുള്ള ഒരു തീറ്റയാണ്. നിങ്ങൾ അത് വെച്ച് കാശുണ്ടാക്കിക്കോളൂ, ഒരു കുഴപ്പമില്ല. എന്റെ വഴി എന്റെ അവകാശമാണ്. கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி கொலைக்கு நீதி கேட்டு தொடரும் போராட்டம். மாணவர்கள் காவல்துறை இடையே மோதல். பெண் பயிற்சி மருத்துவர் கொலையை கண்டித்து மேற்கு வங்கத்தில் நாளை 12 மணி நேர முழு அடைப்பு போராட்டத்திற்கு பாஜக அழைப்பு. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கும் டிஜிபிக்கும் உண்மை கண்டறியும் சோதனை நடத்தவும் வலியுறுத்தல். கன்னட நடிகர் தர்ஷன் விவகாரத்தில் தேவைப்பட்டால் மேல் நடவடிக்கை. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உறுதி.
நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைதாகியுள்ள தேவநாதனுக்கு 7 நாள் போலீஸ் காவல். பொருளாதார குற்றப்பிரிவுக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றம் அனுமதி. நடிகை நமீதாவிடம் இந்து மதத்தை பற்றி கேள்வி கேட்கவில்லை. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தரப்பு மீண்டும் விளக்கம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் நிறுத்தி வைக்கப்பட்ட 573 கோடி ரூபாயை பெற மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். பகுஜன் சமாஜ் கட்சியின் சின்னத்தை கொடியில் பயன்படுத்துவதாக விஜயின் தாவேக மீது புகார். கொடியிலிருந்து யானை உருவத்தை அகற்ற வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரியிடம் பகுஜன் சமாஜ் சார்பில் மனு. இரண்டாயிரத்து 3 நடந்த பேரணியின் போது கலவரம் ஏற்பட்ட வழக்கில் விசிக தலைவர் திருமாவளவன் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டார். மீண்டும் செப்டம்பர் 11ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. பிரபல ரவுடி சீசிங் ராஜாவின் நெருங்கிய நண்பர் சஜித்தை கைது செய்தது தாம்பரம் போலீஸ். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சீசிங் ராஜா தலைமறைவாக இருக்கும் நிலையில் சஜித்துக்கும் தொடர்பா என விசாரணை. புதுக்கோட்டை நகர்ப்பகுதியில் திடீரென்று காற்றுடன் பெய்த அடைமழை. நனைந்து கொண்டு வீடு திரும்பிய பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள். குஜராத் மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. வெள்ளத்தில் தத்தளிக்கும் காந்திநகர், அகமதாபாத், நதிதாத் நகரங்கள். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சந்திரசேகர ராவ் மகள் கவிதாவுக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ நேர்மையாக விசாரிக்கிறதா எனவும் நீதிபதிகள் கேள்வி. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் காவல் நீட்டிப்பு. சிபிஐ பதிவு செய்த வழக்கில் செப்டம்பர் 3 வரை நீட்டித்து டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் ஆணை. உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் பங்கேற்கும் இந்திய மகளிர் அணி அறிவிப்பு. கேப்டன் ஹர்மன்பிரீத் தலைமையிலான அணியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஹேமலதாவிற்கு வாய்ப்பு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணியில் இடம் பிடித்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. சென்னையைச் சேர்ந்த வீராங்கனை ஹேமலதா நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டி. கண்டிப்பாக ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது, ரொம்ப ஹாப்பி. அது நம்ம சென்னையிலேருந்து நான் போய் ஆடுறதுல ரொம்ப ஹாப்பி அண்ட் எஸ் தேங்க்ஸ் டு காட். இந்திய அணிக்காக டெஸ்ட் போட்டியில் விளையாட விரும்புகிறேன். இந்திய அணியின் T20 கேப்டன் சூரியகுமார் யாதவ் விருப்பம். வந்தவாசி அருகே பட்டா கேட்டு 15க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் போராட்டம். ஆடு, எலிகளை எடுத்து வந்து வட்டாட்சியர் அலுவலகம் முற்றுகை.
கொடுக்காத நிர்வாகமே ஆண்டு காலமாக தென்காசி அருகே பரோட்டா கடைக்குள் நுழைந்த மலைப்பாம்பு 7 அடி நீள நாகத்தை பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்த மக்கள். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் அருகே வறுமையால் பெண் குழந்தையை விற்றதாக தாய் கைது. 1 லட்சம் ரூபாய்க்கு குழந்தையை வாங்கியவரும் பிடிபட்டார். திருவாரூர் மாவட்டத்தில் கிராம சுகாதார அலுவலகத்திற்கு கட்டடம் கட்டக்கோரி போராட்டம். மூங்கில் கொட்டகை அமைத்து நூதன போராட்டம் நடத்திய கிராம மக்கள். சென்னை, நெல்லை உள்ளிட்ட இடங்களில் அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் சங்கத்தினர் போராட்டம். பணப்பலன்கள், அகவிலைப்படி உள்ளிட்டவற்றை உடனே வழங்க கோரிக்கை. சென்னையில் விற்பனை செய்ய கண்டெய்னர் லாரியில் கடத்தப்பட்ட 10 டன் குட்கா பறிமுதல். டன் கணக்கில் கடத்தியது யார் என காவல்துறை விசாரணை.